குட் மார்னிங் வாலண்டியர்ஸ். நீங்கள் வந்து ஐடிகே ஆப்பை வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருப்பீங்க. மேம் அனுப்பியிருந்த லிங்க்கில் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஐடிகே ஆப் உள்ளே போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ஐக்கான் வந்திருக்கும். மைய செயல்பாட்டு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். சில இதெல்லாம் தாங்கள் பங்கு பெற்றுள்ள முன்னெடுப்புகளை தெரிவு செய்க. அதில் இந்த சைடில் இருக்கிற இந்த இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ள கலைஞர் உரிமை தொகை திட்டம், கால் பாத அளவீடு செயல்பாடு, பள்ளி மேலாண்மை குழு, கல்வியாளர், குழந்தைகளின் இகேவைசி, புத்தக கண்காட்சி, வானவில் மன்றம், வாசிப்பு இயக்கம், இது எல்லாமே வரும். எதுவும் இல்லை அப்படின்றதும் வரும். இதில் நீங்கள் எதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணணுன்றது இல்லை. இதில் நீங்கள் எல்லாமே பண்ணியிருந்தீங்கனாலும் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது, நான் சமூக மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை எடுத்துள்ளேன் அல்லது முன்னெடுப்புகளில் பங்கேற்றுள்ளேன். ஆம், இல்லை, அதை கொடுத்துருங்க. அடுத்து, படைப்பாற்றல் மற்றும் ஆர்வத்தை தூண்டும் வகையில் மாணவர்களை வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றுள்ளீர்களா? உதாரணம், நூலகம், மற்றவை. நூலகம், நீங்கள் வந்து புத்தக கண்காட்சி, எங்கே வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களோ, ஐடிகே ஸ்டூடெண்ட்ஸை, அதெல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணலாம். அப்படி நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா அதில் 3 இடங்களின் புகைப்படம், அது வந்து எதற்காக கூட்டிகிட்டு போனீங்கிறத வந்துட்டு நீங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லைப்ரரி கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா லைப்ரரி ஃபோட்டோ, அது எல்லாமே வந்துட்டு 1 MBக்குள்ளே இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கேலரியில் போயிட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதிலே எடிட் பண்ணி எவ்வளோ ஃபோட்டோவை சின்னது பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகும். ஓகேவா? அடுத்து, அது எதுக்காக நீங்கள் வந்து நூலகம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படிங்கிறத வந்துட்டு தமிழில் தான் டைப் பண்ணணும். அடுத்து வந்து அதனால் நீங்கள் வந்து என்ன சாதிச்சிருக்கீங்க, அதனால் பசங்கள்கிட்ட வந்துட்டு என்ன முன்னேற்றம் இருக்குங்கிறத வரிசையாக 3 ஃபோட்டோவில் நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் போடலாம். போட்டுட்டு அதுக்கு உண்டான விளக்கமும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். அடுத்தது, மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை டிஎல்எம் உருவாக்கியுள்ளீர்களா? ஆம், இல்லை. நம்ம டிஎல்எம் வச்சுருந்தோன்னா பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம் கொடுங்க. அதில் என்ன டிஎல்எம், அதில் 3 டிஎல்எம் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதில் வந்துட்டு தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே. பதிவேற்றிய டிஎல்எம் பயன்படுத்தி குழந்தைகள் கற்கும் புகைப்படம், அந்த நம்ம செஞ்ச டிஎல்எம்ஸை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, கற்றுக்கிட்டாங்களா அதில் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணணும். எல்லா ஃபோட்டோஸுமே 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்குண்டான விளக்கம். அடுத்தது, அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரு 4 ஃபோட்டோஸ்க்கு மேலே கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோஸ் இருக்கோ அவங்க கேட்டிருக்கதை நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணணும். பண்ணிவிட்டு அடுத்தது, 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் நடைபெற்ற 8 பள்ளி மேலாண்மை கூட்டங்களில் தாங்கள் பங்கு பெற்ற மொத்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் எஸ்எம்சி மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அந்த மீட்டிங் வந்துட்டு நீங்கள் சப்போஸ் வந்துட்டு 2 மீட்டிங் போகல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 6ன்னு போடணும். இல்லை எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 8ன்னு போடுங்க. அடுத்தது, ஆசிரியர்களிடம் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தின் பொழுதோ அல்லது மற்ற நேரங்களிலோ இல்லம் தேடி கல்வி மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து பேசியுள்ளீர்களா? நீங்கள் வந்து எஸ்எம்சிலேயோ இல்லை தனியாக போயிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி இருக்காங்க மேம், நீங்கள் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆம், இல்லைன்னு கொடுங்க. அடுத்தது, அப்படி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோட்டோ மூலமாகவோ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அனுப்பணும். இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். சைடில் இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும். அடுத்தது, மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து அவர்களின் பெற்றோரிடம் பேசியுள்ளீர்களா? நீங்கள் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆன்னா எப்படி பேசியிருக்கீங்க? வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கீங்களா இல்லை நேரில் சந்தித்து பேசியிருக்கீங்களா? பெற்றோரிடம் எப்போதெல்லாம் பேசுகிறீர்கள்? மாதம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தங்களின் மாதாந்திர ஊக்கத்தொகையினை இல்லம் தேடி கல்வி மையம் மற்றும் மாணவர்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தியுள்ளீர்களா? நீங்கள் டிஎல்எம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நீங்கள் வந்து ஐடிகே சேலரி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆம், இல்லை, அது போடுங்க. இல்லம் தேடி கல்வியில் தொடர விரும்புகிறீர்களா? ஆம். இதில் வந்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு பாக்ஸ் வரும். அதில் சமர்ப்பித்ததை மாற்ற வேண்டும், இல்லை சமர்ப்பிக்க வேண்டும். அதில் வந்து ரெட் கலரில் சமர்ப்பிப்பதை மாற்ற வேண்டும் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணுன்னா பண்ணிக்க முடியும். சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணவே முடியாது.
அதனால் எல்லாருமே கிளியராக ஒரு தடவை எல்லாமே டேட்டாஸை வந்துட்டு போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் 9 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 9 கொஸ்டின்ஸையும் பொறுமையாக செக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் பண்ணும்போது வேறு எந்த காலோ இல்லை வேறு ஏதாவது மெசேஜ்குள்ளேயோ இல்லை வேறு ஆப்குள்ளேயோ போனீங்கன்னா இது டிஸ்கன்டினியூ ஆகிடுது. அதனால் நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டே ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் நல்லா மினிமைஸ் பண்ணி 1 MBக்குள்ளே வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் உள்ளே போயிட்டு பண்ணுங்கள். இல்லைனா ஒவ்வொரு டைமும் வெளியில் போயிட்டு வரும், திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே டேட்டாஸை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? தேங்க்யூ.